கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கணும். நல்ல கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த போதனையை ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு இதன்படி செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள், என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரை உதாரணமாக காட்டுறார். பல பிரசங்கம் கேட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு வசனத்துலேருந்து இன்னொரு வசனத்தை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ சிந்தித்து பாருங்கள், அப்போ தான் அதனுடைய ஆழம் புரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தான் அப்படியே அப்போஸ்தலர்கள் பிரதிபலிக்கிறார்கள். புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. அப்போ 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒருத்தர் மணலில் கட்டுறாரு, இன்னொருத்தர் கண்மலையின் மேலே கட்டுறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கண்மலையின் மேலே கட்டப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் மணல் மீது கட்டப்பட்டவருடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதை இயேசு அருமையான ஒரு உதாரணத்தை அங்கு பதிவு செய்கிறார். அந்த வசனத்தை மட்டும் பல கேள்விகளோடு நீங்களும் நானும் சிந்தித்து பார்ப்போம். பெருமழை என்ன செஞ்சது? சொரிந்தது, அதான் பெய்தது. பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்து என்ன செய்ததான்? காற்று அடித்து அந்த வீட்டில் மேல் மோதின போது அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். சமீபத்தில் தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, நெல்லையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, ஃப்ரான்ஸ்லேயும் சரி, நீங்கள் பார்க்கலாம். சிலர் தமிழ்நாட்டில் இவ்வளோ மழை பெய்த, இவ்வளோ அழிவு உண்டாக்குதா அப்படி என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆனால் ஃப்ரான்ஸ்லேயும் பல கிராம பகுதிகளில் பயங்கரமான மழை, தொடர்ச்சியாக 3 நாட்கள் மழை, பாதி வீடு அளவு தண்ணி, பல கடைகளில் தண்ணி, பல ரோடுகள் உடைந்து, மலைகள்லாம் உடைந்து கீழே விழுந்து, பல கிராமங்கள் பல நாட்களாக கரண்ட் இல்லாமல் ஃப்ரான்ஸ்லேயே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிறோம்? ஃப்ரான்ஸ் சூப்பர், அமெரிக்கா சூப்பர், லண்டன் சூப்பர்னு. தயவுசெய்து அநேகர் உண்மையை பேசுவதில்லை, அதான் பிரச்சனை. அதாவது ஈஃபில் டவரை காட்டின உடனே ஃப்ரான்ஸ் அப்படி என்று நினைத்து கொள்கிறோம். ஷான்செலிஸியை காட்டினோடனே ஃப்ரான்ஸ் இதுதான் என்று நினைத்து கொள்கிறோம். அது அல்ல பிரியமானவர்கள், அதுவும் ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறது. ஆனால் புரிந்து கொள்வோம், கிட்டத்தட்ட 90% விவசாயம்தான். பாருங்கள், விவசாய நிலங்கள் தான் பார்க்க முடியும். 90% ஃப்ரான்ஸினுடைய கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயமும் விவசாய நிலம்தான். பல கிராமங்கள் தண்ணீரில், நேற்று முந்தா நாள் நியூஸ் பார்க்கும் போது கூட அவ்வளவு தண்ணீர். யோசித்து பாருங்கள். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு அம்மா பேசும்பொழுது அவர்களுடைய வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை லட்சம் போட்டு கட்டுன, அப்படியே விழுந்து அந்த வீடு அப்படியே அழிந்து போனது அப்படி என்று பேட்டி கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. இவர்கள் வீடு மட்டுமல்ல, பலருடைய வீடு. இது துக்கமான ஒரு செய்தி தான், கவலையான செய்தி தான். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட நபர்களுக்காக உதவ வேண்டியது அவசியம். சரி, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு நேராக வந்துடுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் சிந்திங்க. பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. நன்றாக கவனிங்க ஆண்டவருடைய வார்த்தையை. விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பிரியமானவர்களே, இங்கே ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்க்கணும். இங்கு விழுந்து போக காரணமாக எது இருந்தது? முழுவதும் அழிந்து போக எது காரணமாக? விழுந்தது, அடுத்தது அழிந்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஆண்டோடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளை கற்பனையின்படி, கட்டளை நிலைமை நியாயப்பிரமாணத்துக்கு போயிடுறாங்க. பைபிளை ஒழுங்காக படிங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பேசின அத்தனை போதனை கட்டளை தான். நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். கட்டளை என்பது என்ன? என் மகளை பார்த்து இதை செய்மான்னு சொல்கிறேன் பாருங்கள், அது கட்டளை. அதுக்கு கீழ்ப்படிஞ்சால் என் கட்டளை கீழ்ப்படிதுன்னு அர்த்தம். இதான் கட்டளை, புரிஞ்சுக்குவோம். கட்டளை ஒன்று 10 கற்பனைக்கு போயிடுங்க, அதுவும் கட்டளை தான். நியாயப்பிரமாணத்துக்கு போயிருங்க, அதுவும் கட்டளை தான். ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஒவ்வொரு கட்டளையும் 4 பிரிவுக்கு மேம்படுத்தி ஆண்டவர் சொல்கிறாரு. அதையும் நான் பல தடவை பேசிட்டேன். இந்த கிருபை உபதேசத்தெல்லாம் கேட்டேன்னு வச்சிங்களேன், விழுந்து விழுந்து முழுவதும் நம்முடைய ஆவி, ஆன்மா, ஆத்மா, சரீரம் அழிஞ்சு போயிடும். தயவுசெய்து இந்த கிருபை உபதேசத்தை தாலாட்டு பாடுறவங்களாம் கேட்டு நம்பி மோசம் போகாதீங்க. எனவே விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்போ அழிந்து போவதற்கு காரணம் எது?
மணல் மீது கட்டப்பட்ட வீடு. மணல் மீது கட்டப்பட்டவனுடைய வீடை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய வார்த்தையின்படி கட்டாதவன், அவருடைய வார்த்தையின்படி செய்யாதவன், அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்காதவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன். அதான் அர்த்தம். அப்போ விழுந்து போக, முழுவதுமாக விழுந்து விழுந்து அழிந்து போவதற்கு காரணம் என்று நம்முடைய வார்த்தை, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வார்த்தைக்குள்ளாக, நம்முடைய ஆவி ஆன்மா சரீரத்துக்குள்ளாக ஆண்டோடைய வார்த்தையை உள்ள அனுப்பி அது செயல் வடிவத்தில், சிந்தையில், எண்ணத்தில், பேச்சில் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம் பாருங்கள். அதுதான் கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு. அதுதான் ஸ்திரமாய் நிற்கும். இப்போ ஒரு மலை உச்சியில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், 3 நாள் 6 நாள் மழை பெஞ்சாலும் அந்த உச்சியில் மலையில் இருக்கிற வீடு அப்படியே நிற்கும். அது மேலேயும் போய் தண்ணி ஏறாது, ஏன்னா அது உச்சியில் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் உச்சத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆவி ஆன்மா சரீரம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவதனால நாம் உயர்ந்த நிலையில், இந்த உலகத்தினுடைய பார்வையில் சாட்சியாக உயர்ந்த நிலையில் நாம் நிற்கிறோம் என்று அர்த்தம். புரியமானவள, இந்த வார்த்தையை தயவுசெய்து நான் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படலைன்னா நாம் விழுந்துருவோம், முழுவதுமாக அழிந்து விடுவோம். இந்த உலகத்தில் அழிவதை குறித்து ஆண்டவர் பேசவில்லை, முற்றுமாக அழிந்து போயிடுவோம். நம்முடைய எதிர்காலம் மிக ஒரு கேள்விக்குறியாக மாறி போய்விடும். மரணத்திற்கு பின்னும் சரி, மரணத்திற்கு முன்னும் சரி, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் அர்ப்பணிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாக நஷ்டமாகிவிடும். இதைத்தான் பேதுரு சொல்கிறாரு. 2 பேதுரு இந்த வசனத்தை கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள், புரியும். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மலைப்பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதியே விழுந்தது அழிந்தது என்ற அந்த வார்த்தையோடு கூட பிரியமானவர்கள, நீங்களும் நானும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 17வது வசனத்தை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள், புரியும். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், பிரியமானவர்களே, முன்னமே நீங்கள் ஆண்டவர் அநேக காரியங்களை முன்னமே பேசிட்டாரு. அப்போஸ்தலர்கள் பேசிட்டாங்க. பேசி திரும்ப தான் அப்போஸ்தலர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை புரிஞ்சுக்குவோம். அப்போ நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு, பார்த்தீங்களா, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் இழுப்புண்டு போயிடாதீங்க. மாம்சத்தில் இழுப்புண்டு போயிடாதீங்க, இச்சையில் இழுப்புண்டு போயிடாதீங்க, சிற்றின்பத்தில் இழுப்புண்டு போயிடாதீங்க, கிருபை உபதேசத்தை தாலாட்டு பாடத்தில் இழுப்புண்டு போயிடாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க, இந்த உலகத்தோடு இழுக்கப்பட்டு போயிடாதீங்க. அப்படின்ற வண்ணமாக அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து, பார்த்தீர்களா, உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ பெரிய எச்சரிப்பு அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்குறாருன்னு. ஆனால் கிருபை பற்றி சொல்கிறாங்க, எதுவுமே நடக்காது. நமக்கு எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு எதுவுமே நடக்காது. நம்ம என்ன செய்தாலும் நமக்கு எதுவுமே நடக்காது. சபைக்குள்ளே 25 வருஷமாக இருந்து எவ்வளோ பெரிய பாவங்களை நமக்கு செஞ்சாலும் எதுவுமே நடக்காது. 6 நாள் நான் எப்படி வேணுமே நான் வாழ்ந்து விட்டு நான் சபைக்கு வந்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு திரும்ப வெளியே போய் திரும்ப எல்லாவற்றையும் துணிகரமாக செஞ்சாலும் எனக்கு எதுவுமே நடக்காது. பொய், இந்த உபதேசம் பொய். ஆண்டவர் அப்படி பேசவில்லை பிரியமானவள, பேசவில்லை. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் வேலை ஸ்தலங்களில் நமக்கு போட்ட கான்ட்ராக்டில், அதாவது ஃப்ரான்ஸில் நான்லாம் வேலை செய்கிற போது எங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தராங்க. இந்த வேலையெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் நாங்கள் செய்யணும். அதை நாங்கள் செய்யலைனாலுமே எங்களுக்கு ஒரு நஷ்டம் உண்டாகுது. அவங்க கொடுக்குற காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியலைனாலுமே எங்களுக்கு ஒரு நஷ்டம் உண்டாகுது. 6 மணி நேரம் 7 மணி நேரம் நான் வேலை செய்யணும்னு சொன்னால் 1/2 மணி நேரம் நான் லேட்டாக போயிட்டேன், 1/2 மணி நேரம் காசு எனக்கு பிடித்து விடுகிறார்கள், நஷ்டம் உண்டாகிறது. 1 மணி நேரம் நான் கூட வேலை செய்யணும், 1 மணி நேரம் காசு கூட கொடுக்குறாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே அநேக விபரீதங்களும் விளைவுகளும் நஷ்டங்களையும் ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமே எந்த நஷ்டமும் வராது. நாம் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் எவ்வளோ துணிகரம் பாவம் செஞ்சாலும்னு சொன்னால் இந்த உபதேசம் எங்கேருந்து வந்தது? இதைத்தான் பேதுரு அன்றே சொல்கிறாரு, பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்களை உறுதியிலிருந்து விலகி போயிட போகிறீங்க. அப்படி உங்கள் உறுதியிலிருந்து விசுவாச உறுதி, கிருபையில் உறுதி, பாவத்தை மேற்கொள்ளுவதில் உறுதி, பல பாவங்களை நாம் விட்டு ஓடுவதில் உறுதி, தொடர்ந்து ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுவதில் உறுதி, சத்தியத்திற்காக நிற்பதில் உறுதி, ஆண்டவருக்காக தியாகம் செய்வதில் உறுதி, தாழ்த்துவதில் உறுதி, இப்படிப்பட்ட அநேக உறுதியிலிருந்து நீங்கள் விலகிடாதீங்க வஞ்சகத்தில். அப்படி விலகினீங்கன்னா
விழுந்துருவீங்கப்பா. அப்படி விழுந்தினா முற்றும் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்கப்பா. அந்த அழிவிலிருந்து அது விழுந்து போகாதபடி ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கை எப்படி இருப்பது? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்பணிஞ்சால் அதுதான் எச்சரிப்பு. ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் உணர்த்தப்பட்டு உணர்வடைந்து நம்ம ஒப்பு கொடுத்து பாவத்தை மேற்கொள்வது தான் அதுதான் எச்சரிப்பு. இப்படி எச்சரிப்போடு இருந்தால் நம்ம விழப்போகிறதில்ல. அப்போ ஒரு பகுதியை மட்டுமே இன்று பலர் பேசி அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் மக்கள் வருவாங்க, காசு கொடுப்பாங்க, பாடுவாங்க, கை தட்டுவாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பாடை கொண்டு வருவாங்க, எல்லாம் நடக்கும். ஊழியர்களும் தங்களை விஸ்தாரமாக்கி பிரபலமாக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் தயவு செய்து இந்த 2 வசனத்தை ஆண்டவருடைய மலைப்பிரசங்கத்தில் கடைசி அந்த உதாரணம் தயவு செய்து அதை 2 பேதுரு 3:17 ஒப்பி இன்னும் அநேக காரியங்கள் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் பேச நேரம் இருக்கிறது, ஆனால் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. ஏனென்றால் இன்று அநேக சத்தியங்களை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. பாடல் என்றால் அவ்வளோ வியூஸ் போகுது, அவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸு. ஆனால் பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் நேசிக்கிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். எனவே விழுந்து முழுவதும் அழிந்தது அந்த நிலைமைக்கு நீங்கள் நானும் நம்முடைய ஆவி ஆன்மா சரீரத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்கக்கூடாது பாவத்திற்கு, உலகத்திற்கு. பாவம் உலகத்தின் மேலே பிதாவினுடைய நோக்கம் இல்லை பிரியமான. அதெல்லாம் பிசாசினால் வந்தது. அதைத்தான் யோவான் தெளிவாக பேசுகிறார். எனவே நீங்களும் நானும் எச்சரிப்போடு உறுதியிலிருந்து ஆண்டவர் மீது ஆண்டவருடைய ஆண்டவர் மேலே வச்ச அந்த விசுவாச உறுதியிலிருந்து நாம் விலகி போய்விடாதபடி, விழுந்து போய்விடாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நாம் நம்முடைய ஆவி ஆன்மா சரீரத்தை ஆண்டவருடைய வார்த்தையினால் நீங்கள் நானும் காத்துக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய மலை பிரசங்கத்தினுடைய அந்த போதனையினுடைய அந்த கடைசி பகுதியில் கண்மலையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் வாழ்கின்ற ஒரு வீடாக எங்களுடைய ஆவி ஆன்மா சரீரம் காணப்படவும், நாங்கள் விழுந்து விலகி போய்விடாதபடி எச்சரிக்கையாக இருக்கவும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக கொடுத்த எச்சரிப்புக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய எச்சரிப்பை கேட்டு ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் நாங்கள் உமக்காக வாழும்படியான கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென்.